பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக, வேலைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நெருக்கடியான இந்த காலங்களிலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் தரக்கூடியதான இந்த அருமையான வாய்ப்புக்காக என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தரை ஆங்காங்கே ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். தெய்வ சமூகத்திலே முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கிட்டிச் சேர இந்த நாளையும் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆராதனைக்கு ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாட்களில் தெய்வ சமூகத்திலே கண்ணீரை காணிக்கையாக்கி வாழ்வை அர்ப்பணித்து ஆண்டவருடைய அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டிய நாட்கள். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இதுவரை நம்முடைய வாழ்வில் கண்டிராத அற்புதங்களை காணக்கூடிய நாட்களாக இதை மாற்றிக்கொள்ளுவோம். நேரங்களை கர்த்தருக்காக மாற்றி அமைப்போம். விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். கர்த்தருடைய அற்புதங்களை கண்டு சந்தோஷிக்க கர்த்தர்தாமே கிருபை செய்வாராக. இந்த ஆராதனை நேரத்திலும் கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுவோமாக. பிள்ளைகள், வாலிபர்கள், பெற்றார் ஒருபோல கர்த்தருடைய கிருபையில் பலப்பட நாம் பயபக்தியோடு கர்த்தருடைய கிருபாசன தண்டையில் கட்டிச் சேருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல நன்மைகளின் ஊற்று உறைவிடவுமான எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பரிசுத்த பாதபிடத்தில் தாழ்மையோடு கடந்து வருகிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது, எங்களை ஆதரித்தது, நடத்தினது, தப்புவித்தது, தாங்கினது. இந்த நாளிலும் நம்முடைய பாதபிடத்தில் நாங்கள் கடந்து வந்து பரிசுத்த நாளிலே நம்மை ஆராதிப்பதற்கு நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கிட்டிச் சேர்கிறோம். வெவ்வேறு தேவைகள், பாரங்கள், பயங்கள், கவலைகளிலே, வேதனைகள், தேவைகளோடு நம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வரக்கூடிய ஒவ்வொருவரையும் பரலோகத்து தேவன் கண்ணோக்கி பாரும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் மகத்துவமுள்ள தேவனே, திவ்ய குமாரனை எங்களுக்கு தந்த அளவற்ற அன்பை வெளிப்படுத்தினவரே, ஆவி ஆத்ம சரீர எல்லைகளில் அற்புதங்களை நடப்பிப்பீராக, வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக, தேவைகளை சந்திப்பீராக, குடும்பங்களில் எழுந்தருளுவீராக, உடைய மகிமையை காணச் செய்வீராக. கண்ணீர்களை துடைக்கிற, கவலைகளை போக்குகிற, பயங்களை தீர்க்கிற மகிமை நாட்களாய் இது மாறட்டும். அன்பு கரங்களில் மீதியான ஆராதனை நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பனே, உடைய பாதபிடத்தில் பாடும் பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து மீட்டுக்கொண்ட ஆத்மா கம்பீரித்து மகிழ உடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்கும் கிருபைகளை தாரும். நம்முடைய இரக்கங்களில் களிகூற இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் நேரடியாக்குவீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்முடைய திவ்ய நன்மைகளால் நமது மக்கள் ஒவ்வொருவரைக்கத்தை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஒன்றாய் உம்முடைய நாமத்தை உயர்த்த இந்த கடைசி நாட்களில் உம்முடைய திரு சித்தத்தை பூமியிலே நாங்கள் செய்ய, தேசத்தில் உம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த தேவா அனுக்கிரகம் செய்வீராக. தூரங்களில் இருந்தாலும் கிறிஸ்து என்ற தலையோடு இணைக்கப்பட்ட ஏக சரீரமாய் ஒன்றையே சிந்தித்து இசைந்து செயல்பட்டு தேசத்தில் உமது ரட்சிப்பை விளங்க பண்ண எங்களை அபிஷேகம் பண்ணும். கரத்தினுள் மறைத்தருளும். இந்த ஆராதனை நேரத்தை எங்களுக்கு அனுக்கிரகமாக்கும். சகல தடைகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன். விடுதலை தொடர்ந்து வெளிப்படுவதாக ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யாவரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா. எனக்காய் கருதும் அவன் நல்ல ஓஹரி,
கஷ்டங்களில் நல்ல துணை இயேசு, கண்ணுநீர் அவன் துடைக்கும் என்றதான பாடலை சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினக்கா கருதும் அவன் நல்ல ஓகரி, நினக்கா கருதும் அவன் நல்ல ஓகரி, கஷ்டங்களில் நல்ல துணை இயேசு, கண்ணுநீர் அவன் துடைக்கும், கஷ்டங்களில் நல்ல துணை இயேசு, கண்ணுநீர் அவன் துடைக்கும், வலியோருக்கும் அவன் நாளிகையில் வாழங்கை பிடிச்சவன் வழி நடத்தும், வலியோருக்கும் அவன் நாளிகையில் வாழங்கை பிடிச்சவன் வழி நடத்தும், வாதில்கள் பலதும் அடங்கிடினும், வல்லவன் புது வழி துறந்திடுமே, வாதில்கள் பலதும் அடங்கிடினும், வல்லவன் புது வழி துறந்திடுமே, நினக்கா கருதும் அவன் நல்ல ஓகரி, நினக்கா கருதும் அவன் நல்ல ஓகரி, கஷ்டங்களில் நல்ல துணை இயேசு, கண்ணுநீர் அவன் துடைக்கும், கஷ்டங்களில் நல்ல துணை இயேசு, கண்ணுநீர் அவன் துடைக்கும், வாக்குத்தத்தம் நம்முடைய நிட்சேபமே, வாக்கு பரஞ்சவன் மாறுகில்ல, வாக்குத்தத்தம் நம்முடைய நிட்சேபமே, வாக்கு பரஞ்சவன் மாறுகில்ல, வானமும் பூமி மாறிடுமே, வசனங்கள்கோ ஒரு மாற்றமில்ல, வானமும் பூமி மாறிடுமே, வசனங்கள்கோ ஒரு மாற்றமில்ல, நினக்கா கருதும் அவன் நல்ல ஓகரி, நினக்கா கருதும் அவன் நல்ல ஓகரி, கஷ்டங்களில் நல்ல துணை இயேசு, கண்ணுநீர் அவன் துடைக்கும், கஷ்டங்களில் நல்ல துணை இயேசு, கண்ணுநீர் அவன் துடைக்கும், ரோகங்களால் நீ வளையுகையோ, பாரங்களால் நீ தளருகையோ, ரோகங்களால் நீ வளையுகையோ, பாரங்களால் நீ தளருகையோ, அடிப்பினரால் அவன் சௌக்கியம் தரும், வசனமாய்ச்சு நின்னை விடுவிச்சிடு, அடிப்பினரால் அவன் சௌக்கியம் தரும், வசனமாய்ச்சு நின்னை விடுவிச்சிடு, நினக்கா கருதும் அவன் நல்ல ஓகரி, எஸ் லோ, நினக்கா கருதும் அவன் நல்ல ஓகரி, கஷ்டங்களில் நல்ல துணை இயேசு, கண்ணுநீர் அவன் துடைக்கும், கஷ்டங்களில் நல்ல துணை இயேசு, கண்ணுநீர் அவன் துடைக்கும்,
വാഗ്ദത്തം നമ്മോട് നിക്ഷേപമേ വാക്ക് പറഞ്ഞവൻ മാറുകില്ല വാഗ്ദത്തം നമ്മോട് നിക്ഷേപമേ വാക്ക് പറഞ്ഞവൻ മാറുകില്ല വാനമും ഭൂമിയും മാറിടുമേ വചനങ്ങൾക്കോ ഒരു മാറ്റമില്ല വാനമും ഭൂമിയും മാറിടുമേ വചനങ്ങൾക്കോ ഒരു മാറ്റമില്ല നിനക്കാ കരുതൂ അവൻ നല്ല ഓഹരി നിനക്കാ കരുതൂ അവൻ നല്ല ഓഹരി കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണയേശു കണ്ണുനീരവൻ തുടയ്ക്കൂ കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണയേശു കണ്ണുനീരവൻ തുടയ്ക്കൂ രോഗങ്ങളാലെ വളയുകയോ ഭാരങ്ങളാലെ തളരുകയോ രോഗങ്ങളാലെ വളയുകയോ ഭാരങ്ങളാലെ തളരുകയോ അടിപ്പിണരാലോ സൗഖ്യം തരും വചനമയച്ചു നിന്നെ വിടുവിച്ചിടൂ അടിപ്പിണരാലോ സൗഖ്യം തരും വചനമയച്ചു നിന്നെ വിടുവിച്ചിടൂ നിനക്കാ കരുതൂ അവൻ നല്ല ഓഹരി നിനക്കാ കരുതൂ അവൻ നല്ല ഓഹരി കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണയേശു കണ്ണുനീരവൻ തുടയ്ക്കൂ കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണയേശു കണ്ണുനീരവൻ തുടയ്ക്കൂ കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണയേശു കണ്ണുനീരവൻ തുടയ്ക്കൂ. ஹல்லேலூயா ஆமென். கஷ்டங்களில் நல்ல துணையாக இருந்து யார் விட்டு சென்றாலும் நம்மை விட்டு பிரியாதவர் நம்மோடு இருப்பவர் மேலானவைகளை நமக்காக செய்கிறவர் ஆமென். நம்மை கரம் பிடித்து தம்முடைய வாக்குத்தத்தம் சொன்ன தம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையிலும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. அல்ல நிச்சயமாய் அவர் சொன்னது பொய்யுரையாது. அவருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்படியே தேவன் നമ്മെ ബലപ്പെടുത്തുവാനാ. சேர்ந்து പാടുவோമാ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുക ഇല്ല ഞാൻ നിന്നെ. இதான பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நான் பாடிக்கொண்டிருக்கும் போதே தேவனுடைய திவ்ய பலன் உங்களை நிரப்புவது. ஹல்லேலூயா. பயங்கள் மாறி தெய்வீக ஹல்லேலூயா தைரியம் உங்களுக்குள் பகரப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். சேர்ந்து பாடுவோமா. ഹല്ലേലൂയ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. എൻ്റെ മഹത്വം കാണുക നീ എൻ്റെ കയ്യിൽ തരുക നിന്നെ. എൻ്റെ മഹത്വം കാണുക നീ എൻ്റെ കയ്യിൽ തരുക നിന്നെ. എൻ്റെ ശക്തി ഞാൻ നിന്നിൽ പകർന്നു എന്നും നടത്തിടും കൃപയാ.
എൻ്റെ ശക്തി ഞാൻ നിന്നിൽ പാകുന്നു എന്നും നടത്തിയിടും കൃപയാ കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ എല്ലാവരും നിന്നെ മറന്ന ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ എല്ലാവരും നിന്നെ മറന്ന ഞാൻ എന്നെ മറന്നിടുമോ എൻ്റെ കരത്തിൽ നിന്നെ വഹിച്ചു എന്നും നടത്തിയിടും ദ്വാരയിൽ എൻ്റെ കരത്തിൽ നിന്നെ വഹിച്ചു എന്നും നടത്തിയിടും ദ്വാരയിൽ കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കറങ്ങുന്നതെന്തിനു നീ കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കറങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ അബ്രഹാമിൻ്റെ ദൈവമല്ലയോ അത്ഭുതം ഞാൻ ചെയ്യയില്ലയോ അബ്രഹാമിൻ്റെ ദൈവമല്ലയോ അത്ഭുതം ഞാൻ ചെയ്യയില്ലയോ ചെങ്കടലിലോ വഴി തുറക്കാൻ ഞാനെന്നും ശക്തനല്ലയോ ചെങ്കടലിലോ വഴി തുറക്കാൻ ഞാനെന്നും ശക്തനല്ലയോ കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ Yes, amen. Hallelujah. Hallelujah. இந்த தெய்வமே இந்த தேவனை நாம் சற்று நிமிடங்கள் வாய்திறந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கண்ணுநீரின் தாழ்வரையில் கைவிடாமல் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன். நம்பிக்கை இனி அவனிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லும்போது எண்ணம் வரும்போது மனிதன் நம்மை விட்டு பிரிந்து சொல்கிறான். ஆனால் தேவன் அப்படி கைவிட்டு சொல்லுகிற தேவன் அல்ல. நம்மை கடைசி பரியந்தம் அல்லேலூயா போகிறதான பள்ளத்தாக்குகளின் நடுவில் நம்மோடு கூட வந்து அதை தாண்டி ஜெயித்து உயர் சிரங்களை எட்டி பிடிக்கும்படியா தேவன் நம் கரத்தை பிடித்திருக்கிறார் என்றதான நினைப்போடு கூட இவ்வளவு நல்ல தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோமே அந்த தேவனை சற்று நிமிடங்கள் ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோமா. எவ்வளவு நல்ல தெய்வமே ஹல்லேலூயா நாம் துணையாக கொண்டிருக்கிறோம். நாம் தனிமையில் அல்ல நம்மோடு இருப்பவர் அவர் பெரியவர் சகலத்தையும் படைத்தவர் ஹல்லேலூயா மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர் ஹல்லேலூயா தம்முடைய கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறவர் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஹல்லேலூயா
சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆமென். என்னை விசுவாசிக்கிறவ நான் செய்த கிரியைகளை காட்டிலும் இன்னும் மேலானவைகளை செய்வான் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. உம்மை விசுவாசிக்கிற, ஆமென், உம்மை நம்புகிற, உம்முடைய சமூகத்தில் கிட்டி நெருங்குற, உம்மே தங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரமா படைக்கலமாய் கொண்டு உம்மை சார்ந்து கொள்கிற ஒவ்வொருவரை என் தேவ நீர் கரம் பிடித்து பலப்படுத்துகிறவ, ஆமென், தைரியப்படுத்துகிறவ. நான் உன்னோடு இருக்கிற தேவோ, நான் உன்னோடு இருக்கிற தேவோ, கலங்காதே, திகையாதே. ஆமென். ஹல்லேலூயா. அவளோடு இருப்பவர்களை காட்டல உன்னோடு இருப்பவர், ஆமென், உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். ஆமென். ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயமூட்டுகிறதான இந்த உலகத்தின் மத்தியிலே, ஆமென், கலங்காதே, திகையாதே. ஆமென். ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வமே ராஜா, உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரை துதிக்கி பார்த்துரு, நீர் ஒருவரை துதிக்கி பார்த்துரு. உம்மை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே ஜீவிக்கிற தெய்வம், நீரே ஜீவனுள்ள தெய்வம், இன்றைக்கும் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நோக்கி பார்க்கிற, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் நீ சமீபமா இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. உம்மை சார்ந்து கொண்டு, உம்மை சார்ந்து கொண்டு உம்மோடு கூட நடக்க, உம்மோடு கூட நடக்க, உம்மோடு உறவாட, ஆமென், ஸ்தோத்திரமானவரே. ராஜா, பயங்களை மறந்து, கவலைகளை மறந்து, ஆமென், உம்மோடு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறும்படியா, ஆமென், எங்களுக்கு கிருபை செய்கிற தேவா, எங்களுக்கு கிருபை செய்கிற தேவா. ஹல்லேலூயா. எங்கள் புகலிடமானவர், எங்கள் தஞ்சமானவர், எங்கள் கோட்டையானவர், நாங்கள் நம்ப எந்த கண்மலை ராஜா, ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் புகலிட, எங்கள் மறைவிட, ஆமென், ஹல்லேலூயா. Yes Lord, உமக்கு நன்றியப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்வீர். Yes Lord. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்வி. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர், யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர், யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே, அம்மே யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீரம்மே, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் அம்மே புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. எங்கள் புகலிட அமே துதிக்கி பார்த்துரு. அமே எங்கள் புகலிடமானவு, எங்கள் மறைவிடமானவு. அமே வெற்றியை தருகிறவ, எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவ. அமே நல்ல மேய்ப்பு, சுகத்தை தருகிறவ. அமே கூட இருக்கிறவ, சமாதானத்தை தருகிறதேவோ, விடுதலை தருகிறதேவோ. அல்லேலூயா. கலங்க வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை.
கண்ணீர் வடிக்க வேண்டியது இல்லை. எல்லாம் பார்த்து கொள்ளுகிற என் தகப்பன் இருக்க பிள்ளைக்கு ஏன் கலக்கு? பிள்ளைக்கு கலக்கம் இல்லப்பா. அந்த ஒரு பிள்ளையாகி எனக்கு கலக்கம் இல்லை. அல்லேலூயா. சகலத்தையும் பார்த்து கொள்வி, சகலத்திலும் வெற்றியா எங்களை வழி நடத்துவி. ஆமென். ஆபிரகாமின் தேவ வழியில் விட்டு விடுகிற தேவம் அல்ல. ஈசாக்கின் தேவ நீ வழியில் விட்டு விடுகிற தேவன் அல்ல. யாக்கோபின் தேவ நீ வழியில் விட்டு விடுகிற தேவம் அல்ல. ஆமென். எங்கள் முற்பிதாக்களின் தேவ ஆமென். உம்மை நம்பினார்கள். உம்மை நம்பின ஒருவரையும் என் தேவனர் கைவிடவில்லை, கைவிடவில்லை. அவர்கள் கரங்களை பிடித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆமென் கைவிடாமல் நம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நிறைவேற்றி கலிகூற பண்ணும்படியா நீ கிருபை செய்த தெய்வம். ஆமென். நல்ல தெய்வம், நல்ல தெய்வம், நல்ல தெய்வம், விடுவிக்கிற தெய்வம், மருத்துவமான தெய்வம். அல்லேலூயா. ரபாஷந்தலபௌடிரபோ. சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். லரபௌடிரம் தனரபடிரபௌடிரபா. உடாரபாஷந்தலபௌடிரம் தனரபடிரபோ. அல்லேலூயா. ஆமென். கிருபை செய்கிறவர், கிருபை செய்கிறவர், கிருபை செய்கிறவர். நண்பனே, நண்பனே, அருமை தாயே, தகப்பனே, நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. உலகத்தானை போல கவலைப்பட வேண்டிய, துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர் உங்களை சொமான உங்கள் தகப்ப எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வா. அவர் உயிருடன் இருக்கிறவர். அவர் சகலத்தை தன் கருத்துக்குள்ளே, சகலத்தையும் தன் கருத்துக்குள்ளே வைத்திருக்கிற தெய்வா. அல்லேலூயா. சகலத்தையும் பார்த்துக் கொள்ளுகிறவ, சகலத்தையும் பார்த்துக் கொள்ளுகிறவ. அல்லேலூயா. அல்லேலூயா. ரபாஷந்தலபௌடிரபா. அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் செய்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி விட்டு ஆமென் தங்களை தாழ்த்தி அல்லேலூயா தங்களுடைய குறைகளை மன்னிப்பு கேட்டு தேவனுடைய கிருபையில் பலப்படுகிற நேரமாய் அவள் தங்களுடைய நேரத்தை மாற்றிக்கொண்டார்கள். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களை அல்லேலூயா உணர்த்தினார்களோ, அல்லேலூயா பயமருளை சூழ்ந்ததோ, தங்களை தாழ்த்தி தேவ கிருபையை கெஞ்சினதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. விடுதலை விரும்புகிறோம் ஐயா. ஆமென். தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா என்று சொல்லி சேர்ந்து பாடி ஆமென் அல்லேலூயா விடுதலை ஆமென் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. பாடிக்கொண்டிருக்கும் போது தெய்வீக விடுதலை, தெய்வீக சௌக்கிய அல்லேலூயா ஆமென் சகல நோய்களிலிருந்து, பேய்களிலிருந்து ஆமென் அல்லேலூயா எப்பேற்பட்டதான கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவதை அல்லேலூயா நீங்கள் காண்பீர்கள். சேர்ந்து பாடுவோமா? பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகு, தேவ ஆவியினாலாகு. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகு, தேவ ஆவியினாலாகு. சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கு, குணமாக்கு, வியாதியை குணமாக்கு. சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கு, குணமாக்கு, வியாதியை குணமாக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் கேளு, ஜெபம் கேளு, எங்களது ஜெபம் கேளு. பதில் தாரு, பதில் தாரு, கண்ணீருக்கு பதில் தாரு. ஜெபம் கேளு, ஜெபம் கேளு, எங்களது ஜெபம் கேளு.
பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலை, விடுதலை விரும்புகிறோம் ஐயாமே. தாருமையா, தாருமையா, எந்தே தாருமையா. விடுதலை, விடுதலை விரும்புகிறோம் ஐயாமே. தாருமையா. அமே கேளுங்க, ஆண்டவரே தாருங்கப்பா விடுதலை. அமே விடுதலை. ஹல்லேலூயா. அமே தாங்கப்பா. அமே நீங்கள் தேசத்துக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அமே ஆண்டவரே இந்த நோய்களிலிருந்து விடுதலை தாங்க. எங்கள் தேசத்தின் ஜனத்துக்கு விடுதலை தாங்க. அமே நோய்கள் லாபப்பட்டிருக்க ஜனங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. பயங்களை அகற்றுங்க. அமே ஆண்டவரே உங்களை கழிவுந்து மகிழும்படியா எங்களுக்கு கிருபை செய்தலுங்க. தேவாவினாலாகு விடுதலை வாஞ்சிப்போ. தேவ விடுதலை வாஞ்சிப்போ. அல்லேலூயா. நமக்காய் விடுதலை தருகிறவ, நமக்காய் விடுதலை தருகிறவ. அல்லேலூயா. யோசுவாண்டு சூரியனை தரித்து நில் என்று சொன்னபோது அது தரித்து நின்றது. தேவன் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியா அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்தெழும்போது, எழுந்தெழும்போது அவர் பட்சத்தில் நிற்கிறவன் யா. அல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டே, அழிக்க மாட்டே என்று சொன்ன தேவா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்போமானா, நாம் கர்த்தருடைய சார்பில் நிற்போம் என்று சொன்னா. ஹல்லேலூயா. நம் நிமித்தமா, நம் நிமித்தமா தேவன் ஹல்லேலூயா இந்த சகல கோபங்களுக்கு நீங்களாக்கி அமே சகல கொலை நோய்களை அப்புறப்படுத்தி அமே நம்முடைய தேசத்தின் ஜனங்களை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் கிருபை பாருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா, கரங்களை உயர்த்துவோமா. இருக்கிறான இடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆஜா எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய திவ்ய விடுதலை நாங்கள் ஆண்டவரை கெஞ்சுகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். யாஸ்லோ இந்த நேரத்தில் பலவீனத்தோடு ஆகப்பட்டிருக்கிறதான நோய் என்று சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரமாப்பா மருத்துவமனையில் காணப்படுறான ஒவ்வொரு உள்ளங்களை என் தேவனை தொட்டு சந்தித்தள்ளும்படியாக செபிக்கிறோம், தொட்டு விடுதலையாக்கி எழும்படியாக செபிக்கிறோம் என்று சொல்வோமா. ஹல்லேலூயா. பயங்களுக்குள்ளாக இருக்கிறதான ஒவ்வொரு உள்ளங்களை ஹல்லேலூயா என் தேவ திவ்ய வார்த்தையை பகிர்ந்தளித்து அவளை பலப்படுத்தி அதிகாரப்படுத்தும்படி நாம் செபிப்போமா. ஹல்லேலூயா. யாஸ்லோ ராஜா உம்முடைய பிள்ளைகளை நீ தோற்று விடுதலாக்கி எழுவீராக, தோற்று சௌக்கியப்படுத்துவீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாஸ்லோ ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் என் தேவன் விரும்பி பயன்படுத்துகிறான மக்களாய் காணப்பட எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜா தேசத்தின் கோபங்கள் ஆண்டு சோரியும் போது ஆண்டவரே ராஜா நீதிமான்கள் நிமித்தம் நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரமாப்பா தேசத்துக்கு வருகிறதான ஆண்டவரை இக்கட்டிலிருந்து விடுவித்து தேசத்தை பாதுகாக்கிற தேவன் ராஜா எங்களை நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரை. ராஜா கண்நோக்கி பார்த்தெழுவீரா, நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீரா, ஆரோக்கியப்படுத்தி எழுவீரா. இன்றோடு இந்த நிமிடத்தோடு கூட அவருடைய ஆண்டவர் ஸ்தோத்திரமாப்பாட வாழ்க்கையில் காணப்படுகிறான சகல பயங்களும் சகல கவலைகளும் கலக்கங்களும் அவளை விட்டு அப்புறப்பட்டு போவதாக, பூர்ண விடுதலை உண்டாவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே நீர் அப்படி செய்து நாமத்தினர் மகிமைப்படுத்துகிறதே உக்காமக்கு நன்றி ஆண்டவரே. வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா வேலை நிமித்தம் மருத்துவ சேவையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா காவல்துறையிலும் இராணுவத்துறையில் ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் சமூக சேவையிலும் ஈடுபட்டிருக்கிறார் ஒவ்வொரு உள்ளங்களையும்
என் தேவனை தொட்டு அவளை ஸ்தோத்திரமாப்பா ஆண்டு ஸ்தோத்திரம் சௌக்கியப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி பலப்படுத்தி எந்த தீங்கும் அவளை அணுகாதபடி சிறகு நிலை மறைத்து அவளை பாதுகாத்தெழும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையாம் குடும்பத்தையும் நம்முடைய சிறகு நிலை மறைத்து எடுத்து பயன்படுத்தி எழுவீராக. உங்களை பலப்பட்டு கலிகூற கிருபை செய்தெழுவீராக. அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் தொடர்ந்து கேட்க போகிறதா நம்முடைய திவ்ய வார்த்தைகள் ஆண்டவர் நாங்கள் உட்கொண்டு மகளை கிருபை செய்தெழுங்க. துதி கனம் மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து தேவ வார்த்தையை பகிர்ந்தளிக்க முடியாது நம்முடைய சபையின் மூத்த போதகர் வந்து தமக்கு தேவன் அருளினதான வார்த்தை பகிர்ந்தளிக்கும்படியா கூப்பிடுகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அறிவிப்புகளை நாம் கேட்போம். விசேஷமான 40 நாட்கள் ஜெபங்கள் நமது ஆலயத்தில் ஜூலை 1ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. அநேக தடைகள் ஆயினும் தடைகளை கண்டறிந்து ஜெயித்து ஜெபத்தில் தரித்திருப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. தாய்க்கோழி குஞ்சுகளை தன் சட்டையின் கீழ் சேர்த்து பத்திரப்படுத்துவது போல் இந்த நாட்களில் அருமை தாய்மார் அன்பு பிள்ளைகளை ஜெப அறைக்குள் சேர்த்து நேரங்களை உருவாக்கி தேவ சமூகத்தில் பிள்ளைகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள், திட்டம் வகுத்து கொள்ளுங்கள். அருமையான தகப்பன்மார் அந்த ஜெபங்களில் கலந்து கொள்ளுங்க. இக்காலத்து சோதனைகள் ரட்சிப்பாக முடியட்டும். வாழ்வின் முழுமையான மாற்றங்களுக்கு காரணமாகட்டும். ஒருவருக்கொருவர் ஜெபிப்போம். சபை குடும்பத்திற்காக, பரிசுத்தவான்களுக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பரவி வரக்கூடியதான வியாதியின் வல்லமைகளுக்கு நீங்களாயிருக்க தற்காப்பு விதி முறைகளை சற்றும் தளர்ச்சி அடையாமல் பாதுகாத்து கொள்ளுவோம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏதுவான ஆகாரங்களை, மருத்துவ உதவிகளையும் பெற்றுக்கொள்வோம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து இக்காலத்தில் நாம் விழிப்பாய் செயல்படுவோம். கர்த்ததாமே நம்ம விசுவாச குடும்பங்களையும் தேசத்தையும் கண்மணி போல் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் சகோதரர் சுனில்குமார் குடும்பத்திற்கு கட்டப்பட்டிருக்கும் புது வீட்டை ஜெபித்து அவர்கள் குடியேற வசதி செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். உங்கள் எல்லாருடைய ஜெபம் உதவிகளினால் கட்டப்பட்ட அந்த வீடை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாத ஜெபங்களும் தொடர்ந்து அதுக்கு தேவை. எல்லாருடைய உதவிகளும் ஒத்தாசைகளும் அதில் காணப்படுகிறது. தொடர்ந்து அந்த குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதமாக இருக்க நாம் வாழ்த்துவோம். இக்காலத்தின் நெருக்கடி காரணமாக எளிய நிலையில் அதை ஜெபித்து அவர்களுக்கு வழங்குவதற்கு கர்த்தருக்குள் ஆசிக்கிறோம். ஆண்டவர் தாமே அந்த வீட்டை அவர்களுக்கும் அந்த தேசத்துக்கும் அனுக்கிரகமாய் மாற்றுவாராக. இந்த நாளில் வாசிப்புக்காக தேர்வு செய்யப்பட்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம் முதல் 20வது வாக்கியம் வரைக்கும். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம் முதல் 20வது வாக்கியம் வரைக்கும். எடுத்துக்கொண்ட அன்பு உள்ளங்கள் எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆங்காங்கே
குடும்பங்களிலே பயபக்தியோடு எழும்பி நின்று நாம் சேர்ந்து யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் முதல் உள்ள வேத பகுதியை சேர்ந்து வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் பிடிக்கி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமேன். கர்த்தர் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்வோம். இந்த நாளில் நாம் பொறுமையை குறித்து சில நிமிடங்கள் சிந்தித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சோதனைகள் சூழ்ந்திருக்கிற இந்த காலங்களில் வெகுவாய் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது, பொறுமை சோதிக்கப்படுகிறது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று இயேசு லூக்கா 21:19 கூர்ந்ததை நாம் அறிவோம். பொறுமை என்பது கசப்பான செடி, ஆனால் அதன் பழமோ இனிப்பு என்பது ஜெர்மானிய பழமொழி ஆகும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பின் அதிகாரம். அந்த அதிகாரம் வெளிப்படுத்தும் 15 குணாதிசயங்களில் முதலாவது வருவது பொறுமைதான். அன்பு நீடிய பொறுமை உள்ளது. 1 கொரிந்தியர் 13:4. பொறுமையை நற்பண்புகளின் கிரீடம் என்றும் நிறைவின் அடையாளம் என்றும் கூறலாம்.
யாக்கோபு 1:4. பொறுமை இல்லாமல் எந்த கனியிலும் நாம் முதிர்ச்சி அடைந்து சிறக்க முடியாது. பொறுமையை குறித்து நாம் சிந்தித்தால், தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகும் ஒரு மனிதன் தூண்டிலே இரையை கோர்த்து மீன் இருக்கும் இடத்திற்கு அதை போட்டு தன்னை மறைத்து கொண்டு பொறுமையோடு தன் அவசரம், தன் ஆத்திரம், தன் நிலைமையை கட்டுக்குள் அடக்கி வெகு சாவதானமாயிருந்து மீன் அதை கவ்விக்கொள்ளும் நிலையை, நேரத்தை எதிர்பார்த்திருந்து தக்க நேரத்தில் அதை எடுத்து தனக்கு சொந்தப்படுத்தி கொள்ளுகிறான். மிகுந்த பொறுமையினால் தான் அதை அவன் சாதிக்கிறான். நமது மோசமான ஆத்திர கோபம் அதற்கு நேராக, அதற்கு மாறாக நமக்கு வேண்டியது பொறுமையாகும். ஆத்திரம், கோபம் வெகு சீக்கிரம் நம்மிடத்தில் வெளிப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பொறுமை தேவை என்று அதற்கு பதிலாக சொல்லுகிறது. பதிலுக்கு பதில் செய்ய வேண்டிய விருப்பம் நம்மில் எல்லாருக்கும் முந்தி வருகிறது. ஆனால் பொறுமை தேவை என்பது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது. ஈடுபடுவதற்கு கஷ்டமான ஆட்கள், அவர்களோடு நாம் விரக்தி அடைகிறோம். வாழ்ந்தது போதும், சேர்ந்து செயல்பட்டது போதும் என்று நாம் முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஆனால் அதற்கு பதிலாக நமக்கு பொறுமை தேவையாயிருக்கிறது. நமது சோதனை நேரங்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைகள் வரும் பொழுது, நம்முடைய சோதனை நேரத்தில் நம்முடைய பொறுமை மிகவும் சோதிக்கப்படுகிறது. நமது பணிகளிலே, நம்முடைய வேலையில் நாம் ஆயிருக்கும் பொழுது நம்முடைய பொறுமை பல நேரங்களில் சோதிக்கப்படுகிறது. நாம் திருத்தப்படும் நேரங்கள் வருகிறது. செய்கிற வேலைகளிலே, செயல்களிலே நாம் திருத்தப்படும் நேரங்கள் வரும் பொழுது பொறுமை எவ்வளவு அந்த நேரத்தில் அவசியமாயிருக்கிறது. சற்றும் எதிர்பாராத துன்பங்கள் நம்மை சந்திக்கும் பொழுது பொறுமையை நாம் காக்க வேண்டியிருக்கிறது. நற்கிரியைகளை நாம் செய்கிறோம், கைமாறு கருதாமல் நற்கிரியை நாம் செய்கிறோம், கர்த்தருக்கென்று நாம் செய்கிறோம். நன்மை செய்யும் பொழுது தப்பாய் புரிந்து கொள்ளப்படுகிறோம். சரியான நன்றி கிடைக்காமல் இருக்கலாம். நற்கிரியைகளை தொடர்ந்து செய்வதற்கு பொறுமை தேவைப்படுகிறது. கனி கொடுக்கும் வாழ்வு நம்மில் வளருவதற்கு பொறுமை அவசியம். விசேஷ நற்குணங்களாகிய கனிகள் நம்மில் உருவாக, வளர, தேர்ச்சி அடைய, அது அநேகருக்கு பயனுள்ளதாய் மாறுவதற்கு பொறுமை நமது வாழ்க்கையில் மிக அவசியம். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை, வாழ்வின் ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு பொறுமை மிக மிக அவசியம். பொறுமையினால் தான் நம் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ள முடியும், லக்கை அடைந்து கொள்ள முடியும், வாழ்வில் பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியும். மகிழ்ச்சி அடைவதற்கு பொறுமை அவசியம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலும் களிப்பு உண்டாகும்.
சங்கீதம் 30:5 சொல்லுகிறது. இரவு முழுவதும் கண்ணீரினால் படுக்கையை நனைக்கிற நேரங்கள் இருக்கலாம். ஆனால் விடியற் காலத்தில் களிப்புண்டாவதற்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷர்களுக்கு லூக்கா 8:22 முதல் 25 வரை உள்ள வாக்கியங்களிலே இயேசு சொன்னதை நாம் பார்க்க முடியும். அந்த வார்த்தையை கேட்டு பயணித்த படகிலே இயேசு கூட இருக்கும் பொழுது நடுக்கடலில் மூழ்கி விடுவோமோ என்று சீஷர்கள் பயந்தார்கள். மலை போல் எழும்பி வந்த அலைகளை கண்டபோது இயற்கையாகவே அவர்கள் பயந்து போனார்கள். நமது வாழ்க்கையிலும் எதிரிட்டு வரக்கூடியதான நஷ்டங்கள், இழப்புக்கள், வியாதிகள், வேதனைகள் அலை அலையாய் தொடரும் பொழுது பயந்து போகிற சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் நமக்கு வாக்கு பண்ணின ஒருவர் உண்டு. அக்கறைக்கு போவோம் என்று தான் சொன்னார். அவர் கூட இருக்கிறார். அவரை நாம் நோக்கி பார்ப்போமே. ஆனால் அக்கறைக்கு கொண்டு போவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நம்முடைய கரத்தை பிடித்து ரட்சித்து வழிநடத்தினவர் மகிமைப்படுத்தியே தீருவார். ஸ்தோத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு விடுவது பொறுமை இன்மையாகும், பொறுமை இல்லாமையாகும். பொறுமை என்ற செங்கல் வைத்து இன்பமான இல்லங்களை கட்ட முடியும். முகத்தை சுளிப்பதற்கு 64 தசைகள் வேலை செய்ய வேண்டுமா? கோபம் வந்து முகத்தை சுளிப்பதற்கு 64 தசைகள் நம்முடைய சரீரத்தில் வேலை செய்ய வேண்டுமா? ஆனால் புன்முறுவல் பண்ணுவதற்கு 13 தசைகள் மட்டும் போதுமா? ஆக கோபம் படும் ஒவ்வொரு நிமிடமும் அவ்வளவு நேரம் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோம். மகிழ்ச்சியை குடும்பத்தில் காத்துக்கொள்வதற்கு பொறுமை எவ்வளவோ நமக்கு அவசியப்படுகிறது. தாமதம் ஆனாலும் ஆண்டவர் வாக்கு பண்ணினது வரும். பொறுமை நமக்கு அவசியம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. லாசரு சுகவீனமாய் இருக்கிறார் என்று இயேசு கேள்விப்பட்டு பின்னும் ஆண்டவர் காலதாமதமாய் போனார். இயேசு நேசித்ததான குடும்பம், மிகவும் அன்பாயிருந்த லாசரு, அவன் சுகவீனமாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு இயேசு மனப்பூர்வமாய் தாமதமாய் போனார். உடனே போயிருந்தால் சுகம் என்ற ஒரு நன்மை அவனுக்கு உண்டாயிருக்கும். ஆனால் காலதாமதமாய் போன பொழுது மேலான ஒரு அற்புதம் நடப்பதற்கு ஏதுவாயிற்று. சர்வஞானமுள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் ஒன்றும் ஒரு பொழுதும் பிந்தி போகிற தேவன் அல்ல. வேதத்தின்படி பொறுமை என்பது எதுவுமே நமது கட்டுப்பாட்டில் இல்லை என்ற விதியை சார்வதல்ல. என்ன செய்வது, இப்படியெல்லாம் நடக்கிறது, விதி போலாகட்டும் என்ற நிலைமை அல்ல. மாறாக எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் வேரூன்றிய நிலைமையாகும். என்னதான் நடந்தாலும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இவைகள் இருக்கிறது. கர்த்தரை அறியாமல் ஒன்றும் நடப்பதில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை
உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று எபிரேயர் 10:36 பார்க்கிறோம். தாமதம் என்று எண்ணுகிற பகுதிகளில் சோர்ந்து போகக்கூடாது, பொறுமையோடு இருப்போமே. ஆனால் தாமதமானாலும் வாக்கு பண்ணினது நிச்சயம் வந்தே தீரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் நிறைவேற்றியே தீர்ப்பார். தடைகள் குறுக்கீடுகள் ஏராளம், ஆனாலும் முடிவு மகிமையாயிருக்கும். பொறுமையாய் இருக்கணும் என்று நினைக்கும் பொழுதுதான் நம்ம எதிர்பாராத ஒரு சேனை போல பிரச்சனைகள் வரும். எவ்வளவுக்கு அதிகம் பொறுமையாக இருக்கணும்னு நம்ம முயற்சி விரும்புகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமான தடைகள் நாம் சந்திக்க வேண்டி வரும். இளைஞன் யோசேப்பின் வாழ்வில் மேன்மையான தரிசனம் அவன் பெற்றான். ஆனால் அதற்கு மாறான விபரீதமான தடைகள் யோசேப்பின் வாழ்வில் வந்தது. ஒன்றின் பின் ஒன்றாய் அவனுக்கு வந்த தடைகள் அவன் கண்ட கனவுக்கு நேர் எதிர்மாறாக இருந்தது. ஆனாலும் அவன் முணுமுணுக்கவில்லை, சந்தேகிக்கவில்லை, பொறுமையை காத்து கொண்டான், தரிசனத்தை அடைந்தான். ஆண்டவர் அவனுக்கு காண்பித்ததான வாக்கு பண்ணினதான மகிமையை அவன் சுதந்திரித்து கொண்டான். சங்கீதம் 105:17 முதல் 22 வரை உள்ள வாக்கியத்தில் அதை பார்க்கிறோம். ஆக பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வரக்கூடிய சேனைகள் போன்ற குறுக்கீடுகளிலே நாம் இயேசுவை உறுதியாய் நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாக்களை நாம் நோக்கி பார்ப்போம். அவர்கள் பொறுமையாயிருந்து தங்கள் ஆத்துமாக்களை காத்து கொண்டார்கள், ஜெயித்தார்கள், மகிமை அடைந்தார்கள். சுவடுகளிலே அடியெடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கும் கிருபை தருவாராக. ஏற்ற காலத்தில் தேவனங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். 1 பேதுரு 5:6. ஸ்தோத்திரம். நிச்சயம் தடைகளை தாண்டுவோம், மகிமையை சுதந்திரிப்போம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்குறுதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியே தீர்ப்பார். நம்முடைய பொறுமை துவக்கத்தில் மட்டுமல்ல, இறுதி வரையிலும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்ராயிமை குறித்து ஆண்டவர் சொன்னார், உன் பக்தி காலை நேர மேகம் போலவும் சூரியனை கண்ட பனியைப் போலவும் மறைந்து போகிறதே என்றார். ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வாக்கியம். அப்போ எப்ராயிமை போல பக்தி சீக்கிரமாய் மறைந்து போகிற ஒன்றாய் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வின் பொறுமை சீக்கிரமாய் மறைந்து போகிற ஒன்றாய் இருக்கக்கூடாது. எஜமானன் வருவது தாமதமான போது பொறுமையை இழந்த விசாரிப்புக்காரன் வேலைக்காரரை அடிக்கவும் உத்தமத்தை இழந்தும் செயல்பட்டான். அவனுடைய பொறுமை இழந்த நிலைமைக்கு அக்கினி கடல் தான் பங்காக கிடைத்தது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 48 முதல் 51 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். நம்முடைய பொறுமையை முடிவு வரியந்தும் பாதுகாக்க வேண்டும். மரண வரியந்தும் உண்மையாயிரு. படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாது. பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் மரண வரியந்தும் உண்மையாயிருக்க, பொறுமையை பாதுகாத்து கொள்ள, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஊக்குவிக்கிறது. அன்பே, நமது பொறுமையை இழக்கக்கூடியதான நேரங்களில் பொறுமையை பாதுகாப்பதற்கு தெய்வ சமூகத்தில் உறுதியாயிருப்போம்.
பொறுமையின் நோக்கம் ரட்சிப்பாக இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் முன்னே விபச்சார குற்றத்தில் குற்றப்படுத்தி கல்லறிய வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட ஸ்திரீயின் விஷயத்தில் ஆண்டவர் உணர்ச்சி வசமாய் ஈடுபடவில்லை. அந்த சூழ்நிலைமையில் ரட்சிப்பு வெளிப்பட வேண்டும், மீட்பு உண்டாக வேண்டும். அந்த கண்ணோட்டத்தில் இயேசு ஞானமாய் விவேகமாய் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். வெகு சாவதானமாய் ஈடுபட்டதன் விளைவாக கல்லறிய வந்த அத்தனை உள்ளங்களும் தங்களுடைய சுயத்தை, தங்களுடைய வாழ்வை குறித்த உணர்வை, மெய் உணர்வை அடைந்து கொண்டார்கள். அந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் இனி பாவம் செய்யக்கூடாது என்ற தீர்மானத்தோடு அனுப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்களாகிய நமது வாழ்க்கையில் யாதாம் ஒருவன் சோதனைக்குட்படுவது, தவறுவது நாம் காண நேர்ந்தால் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ண வேண்டும். குடும்பத்திலும் சமூகத்திலும் நாம் எப்பொழுது ஈடுபட்டாலும் மீட்பு, ரட்சிப்பு அதனுடைய மைய கருத்தாக காணப்பட, அதற்காக பொறுமையை பாதுகாக்க பரிசுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். நம்முடைய பொறுமைக்கு நிச்சயம் பிரதிபலன் உண்டு. பொறுமையாயிருக்கும் பொழுது நமக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, திராணி இல்லை என்று பலர் தவறாக எண்ணலாம். ஆனால் முடிவில் ரட்சிப்பு வெளிப்படும் பொழுது எல்லாரும் சந்தோஷப்பட, அந்த இடம் ஆரோக்கியமாய் தேவநாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக மாறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தர் வருமளவு காலத்துக்கு முன்னே எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். 1 கொரிந்தியர் 4:5 உணர்ச்சி வசப்பட்டு பல நம்முடையதான கண்களில் உத்திரம் வைத்துக்கொண்டு நம்முடைய பார்வையில் அநேகரை பார்க்கிறோம், அநேக சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நாமாக விதிகளை கூறுகிறோம், தீர்ப்பு சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் மனிதரை பார்க்க வேண்டும், சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய திட்டம், அந்த மீட்பின் திட்டம், ரட்சிப்பின் திட்டம் பொறுமையோடு கூட அந்த சூழ்நிலையை, அந்த நபர்களை நல்மனம் பொருந்த, ஞானத்துக்கு நடத்த, சீர்திருந்த பண்ண பரிசுத்த ஆவியானவர் நம்மை பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கிரியை அங்கே பூரணமாய் வெளிப்படும். தேவன் பார்க்கிறது போல பார்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் நாம் பொறுமையை பார்க்க முடியும். அவருடைய பிறப்பு முதல் அவருடையதான மரணம் வரையும் அவருடைய வாழ்வின் பகுதிகளிலே மிக பொறுமை விசேஷமாய் விளங்குவதை நாம் காண முடியும். அதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பாடலின் ஒரு பகுதியை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பொறுமை, தாழ்மை, அன்புருக்கும் பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கும் பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார்.
பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார் குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார் அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம் அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு என் வாழ்வு பொறுமையின் அடையாள சின்னமாகவே இருந்தது. அவர் பொறுமையினால் உலகத்தை சோதனைகளை ஜெயித்து மகிமையில் பிரவேசித்திருக்கிறார். பொறுமை இன்மை பொறுமை இல்லாய்மை நமக்கு வந்தால் அதன் விளைவுகள் என்ன? அவசரப்பட்டு தீர்மானித்ததால் எத்தனை பேருடைய திருமண வாழ்வு நாசமாகி தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இன்னல்களை சந்திக்கிற வாலிபர்கள் தான் எத்தனை. பொறுமையின்மையின் விளைவு காலம் முழுவதும் அவர்கள் நொந்து 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 அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு முன்னே போக வேண்டாம், தேவனுக்கு பின்னே பின்தங்கி விடவும் வேண்டாம். அவரிடம் போய் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்வோம். ஏசாயா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வாக்கியங்கள். பொறுமையின்மையினால் எத்தனை விபத்துக்கள், எத்தனை அகோர விபத்துக்கள் பொறுமையின்மையினால் சம்பவித்திருக்கிறது. எவ்வளவு ரூபாய் நஷ்டம், எவ்வளவு வேலை இழப்பு, எவ்வளவு வேதனைகள். பொறுமை இழந்து போனதனால் எத்தனை குடும்பங்கள் உடைந்து போயிருக்கின்றன, விவாகரத்துக்கள் வந்திருக்கின்றன, பிள்ளைகள் பெற்றாருடைய வாழ்வில் சிதறடிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. பொறுமை இன்மையினால் விளைந்த நிரந்தர பாதிப்புகள். வேலையிடங்களில் எவ்வளவு போட்டி பொறாமைகள் ஏற்படுகிறது. சற்று பொறுமை இல்லாததினால் எவ்வளவு பிரச்சனைகள் வேலையிடங்களிலே மக்கள் சந்திக்கிறார்கள். பொறுமை இல்லாதவருடைய வாழ்வு கொந்தளிப்பாகவே இருக்கும், கொந்தளிப்பாகவே இருக்கும். கொந்தளிக்கிற கடல் போல பொறுமை இல்லாதவனுடைய வாழ்வு கலங்கிக் கொண்டே காணப்படும். ஆனால் பொறுமை நமக்கு இருக்குமே ஆனால் அதனுடைய நன்மைகள் என்ன? நாம் தீவிர தாக்குதலுக்குள் அகப்பட்டிருக்கும் போது தேவன் அமைதியாகவும் அவசரப்படாமலும் இருப்பதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. மிக ஆபத்தான நேரம், மிக அவசரமான நேரம், ஆனால் தேவன் மிக பொறுமையாய் நம்ம வாழ்க்கையில் ஈடுபடுவார். 2 பிரதான நோக்கங்கள் அதற்கு இருக்கிறது. ஒன்று, நாம் பலனடைய வேண்டும், வலிமை அடைய வேண்டும். நாம் அந்த சோதனைகளின் ஊடே போகும் பொழுது
நமக்கு உள்ளான வாழ்க்கையில பலன் உண்டாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவசரப்படுவதில்லை. இன்னொன்று, நாம் பரிசுத்தமாக வேண்டும், தூய்மையாக வேண்டும். உறுதியான பொருட்கள், தரமான பொருட்கள் ஆழமான பரிசோதனைக்கு உட்பட்டு உறுதி செய்யப்பட்டு வெளியே அனுப்பப்படுகிறது. அதுக்கு மிக அதிக சோதனைகள் கொடுக்கப்படுகிறது. அதிலே வெற்றி அடைந்தால் இது சோதிக்கப்பட்ட டெஸ்டட் என்று அதில் எழுதி வெளியே விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. ஆக சோதிக்கப்பட்ட பொழுது வலிமை உள்ளது, பலன் உள்ளது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நமது வாழ்க்கையில் ஆண்டவர் சோதனைகளை அனுப்பும் பொழுது பொறுமையை நாம் பாதுகாத்தால் பலன் உண்டாகும். உள்ளான மனுஷனிலே பலன் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வலிமை அடைவோம். இரண்டாவது, பரிசுத்தம் உண்டாகும். புடமிடப்படும் பொன் புடத்திலே அது இன்னும் நேரங்கள் கிடக்க கிடக்க அதன் கீடங்கள் மாறி தூய்மை அடையும். நமது வாழ்க்கையில் உடனடியான விடுதலை கர்த்தர் நமக்கு தராமல் இருக்கும் பொழுது இன்னும் நமது வாழ்வில் பரிசுத்தம் அடைவதற்கு அது வாய்ப்பாக கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆகையினால் நமது வாழ்க்கையின் பொறுமையை அந்த நேரத்தில் பாதுகாத்தால் நமக்கு உலகத்திலால் தர முடியாத ஆத்ம பலனையும் மெய்யான பரிசுத்தத்தையும் அந்த சோதனையின் மூலமாக சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் கிருபையை செய்வார். பிரம்மாண்ட கட்டிடங்கள் கட்டுவதற்கு என்ஜினியர்ஸ், பொறியியலாருக்கு பொறுமை வேண்டும். ஒரு நாளிலே பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட முடியாது. அதற்கு ஏராளம் திட்டங்கள், சிந்தனைகள், முயற்சிகள், உழைப்புகள், பணிகள் ஏராளம் தேவை. அப்படித்தான் பிரம்மாண்ட கட்டிடங்கள் கட்டப்படுகிறது. ஒரு ஆசிரியருடைய நீண்ட பொறுமையினால் தலை சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும். கட்டிடக் கலைஞன் ஒரு சிறந்த கட்டிடத்தை கட்டுவது போலவே சிறந்த ஆசிரியரும் சிறந்த மாணவர்களை திட்டமிட்டு உருவாக்கி உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். பெற்றோரின் உயர்ந்த பொறுமையினால் பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளை உருவாக்க முடியும். பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகள், ஸ்தோத்திரம், கடமை உணர்வோடு செயல்படக்கூடிய புத்தி சாலித்தனமுள்ள காரிய சித்தியுள்ள பிள்ளைகளை பெற்றோரின் உயர்ந்த பொறுமையினால் உருவாக்க முடியுமா? ஒரு புருஷன் மனைவி தம்பதியினரின் பொறுமையினால் சமாதானமுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். ஒரு புருஷன் மனைவியின் பொறுமையினால் சமாதானமுள்ள குடும்பம் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்தவர்களின் பொறுமையினால் புனிதமான குணநலன்கள் வளர்க்க முடியுமா? தெய்வ பிள்ளைகள் வேத வசனங்களை வாசிப்பதும் வேத வசனத்தினால் நிரப்பப்படுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருக்கு காத்திருப்பதும், இயேசு பிதா தனக்கு எதை காண்பிக்கிறாரோ, எதை சொல்லுகிறாரோ
அதை மட்டும் செய்வதற்கு இயேசு எதிர்பார்த்து காத்திருந்தார். தாவீது பெலிஸ்தரோடு ஒரு முறை யுத்தத்தில், ஆண்டவரை யுத்தத்திற்கு போகலாமா, போ என்று சொல்லிவிட்டார். அதே பெலிஸ்தர் அன்றைக்கு தோல்வியடைந்து பின்னால் எதிரிட்டு வந்த பொழுது, ஆண்டவரை போகலாமா, ஆனால் இப்போ இப்படி போகக்கூடாது, ஆனால் பின்னால் இருந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் வழி திசை திருப்பி அனுப்புகிறதை பார்க்கிறோம். பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஞானமான வழிநடத்துதலை பெறுகிறோம். வேத வசனங்களால் நிரப்பப்படுகிறோம். தேவனுடைய திவ்ய வார்த்தைகள் அந்த நேரங்களில் நம்மை உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மறைந்திருக்கிற தெய்வ ரகசியங்களை, வழிகளை நமக்கு உணர்த்தி தருகிறார். பொறுமை யோபுடைய வாழ்க்கையில வீணாய் அல்ல, அவன் பாடுகளினூடே கடந்து போன பொழுது பொறுமையினால் தன் ஆத்துமாவை காத்து கொண்டான். இழப்புக்கள் கண்மண்ணே, வேதனை தன் சரீரத்தில், நிந்தனைகள் ஏராளம், தவறாய் புரிந்து கொள்ளப்படும் நிலைமையிலும், தன் சொந்த மனைவியும் தன்னை கைவிடும் நேரத்திலும் பொறுமையை பாதுகாத்து ஆண்டவரை மறுதலிக்காமல் தன் சொந்த கண்ணினால் தன் மீட்பரை காணும் எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு பொறுமையில் தன் ஆத்துமாவை காத்து கொண்டான். என் கர்த்தர் யோபுவின் பொறுமையை குறித்து ஆச்சரியமாய் சாட்சியாய் எழுதியிருக்கிறார். அதனுடைய விளைவென்ன? 2 மடங்கான ஆசீர்வாதம் அவன் பெற்று 4 தலைமுறையை அவன் கண்டு அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சாட்சியாய் வேத புஸ்தகத்தில் நிரூபிக்கப்பட்டவனாய் உயர்ந்து நிற்கிறான். கர்த்தருக்கு காத்திருப்பது ஒரு காலம் வீணாய் போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சுய உணர்வுகளில், ஆவேசங்களில், எழுச்சிகளிலே வயப்பட்டு கண்ணிகளில் சிக்கிக்கொள்ளாம கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்து அவருடைய ஆவியினால் உணர்த்தப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனுடைய வழிகளை கண்டறிந்து தேவனுடைய நீதி நியாயங்களை உணர்ந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கிருபையில் பலப்படுகிற ஒரு தேவ பிள்ளை பிரச்சனைகளுக்கு மேலாக, புயலுக்கு மேலாய் பறக்கிற கழுகுகளைப் போல உன்னதங்களில் பறக்க, அலைகளுக்கு மேலே நடந்த இயேசுவை போல பிரச்சனைகளை கால்களுக்கு கீழாக்கி ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படையவும் மாட்டார்கள், சோர்ந்தும் போக மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருந்ததான சீஷருடையதான வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பின பொழுது தேசத்தை மாற்றி அமைக்கிற தலைவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றினார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஆதாமின் தன்மையிலே பொறுமையை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் பலது நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை தட்டி உணர்த்துகிறார். அநேக காரியங்களுக்கு நமக்கு பதில் இல்லை. தேசத்தில் விளைந்து கொண்டிருக்கக்கூடியதான, நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைமை குறித்து ஜெபங்களுக்குடனே பதில் இல்லையோ? விசுவாசம் கேள்வி கேட்கப்படுகிறது. உலகளாவிய இந்த பிரச்சனைகளுக்கு காரணங்கள் என்ன? பல நேரங்களிலே பல எண்ணங்கள், சிந்தைகள் இருதயத்தில் வந்து பொறுமையை சோதிக்கக்கூடியதான நேரங்கள் வரலாம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை நன்றாய் அறிந்திருக்கிறான். இன்றும் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஒன்றும் அவருடைய கையை தாண்டி போகவில்லை. அவர் அறியாமல் ஒன்றும் நடப்பதும் இல்லை. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் அனுமதிக்கிறார்.
அது நமது வாழ்க்கையிலும் நன்மைக்கு ஏதுவாகவே அமையட்டும். எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக, ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக அது மாறி அமையட்டும். அன்பே, இந்த பகல் வேளையில் ஆராதனை பகுதியில் பரிசுத்தாவியானவர் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று தட்டி உணர்த்தும் பொழுது உறுதி கொள்ளுவோம். தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்பத்தை, ஆவிக்குரிய நிலைமையை, நம்முடையதான நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அநேகரை நித்திய ஜீவனுக்கு நேரே வழி நடத்துவதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் அலைகள் கண்டு, தடைகளை கண்டு, எதிர்ப்புகளை கண்டு, இழப்புகளை கண்டு, வேதனைகளை கண்டு, அநேக கேள்வி கணைகளை கண்டு துவண்டு போகாம பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய திவ்ய வார்த்தையை பெற்று திவ்ய வழிகளை கண்டறிந்து கர்த்தரோடு சேர்ந்து நடக்க ஸ்தோத்திரம். அவருடைய நுகத்தின் ஒரு பகுதியிலே அவரும் மறுபக்கத்தில் நாமும் என்று சேர்ந்து அவரோடு இசைந்து நடக்க ஸ்தோத்திரம். அவர் நமக்கு சொல்வதை மட்டும் கேட்டு நிறைவேற்ற அவரோடு நின்று மகிமையிலே பிதாவுக்கு முன்னே மகிழ்ச்சியோடு நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசு ஜெயித்தது போல கர்த்தர் நம்மை ஜெயிக்கப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இக்கட்டான இந்த காலங்களில் கர்த்தாவே திவ்ய பொறுமை எனக்கு தாரும் ஆண்டவரே. பொறுமையிலே என் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள எனக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் வேண்டிக் கொள்வோமா? நிச்சயமாய் ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. என் ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிற இந்த நாட்களில் பொறுமையினால் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அன்பு கரங்களில் நம்மை தாழ்த்தி சமர்ப்பிப்போம். பரிசுத்தாவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். ദൈവ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. എത്ര നല്ലവൻ, മതിയായവൻ, എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. എത്ര നല്ലവൻ, മതിയായവൻ, എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. എന്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന ഏറ്റവും അടുത്ത സഹായകൻ താൻ. എന്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന ഏറ്റവും അടുത്ത സഹായകൻ താൻ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. ഈകലോകമോ തരുകിൽ ഒരു സുഖവും മനഃശാന്തിയത്, ഈകലോകമോ തരുകിൽ ഒരു സുഖവും മനഃശാന്തിയത്. എന്റെ യേശുവിന്റെ തിരുസന്നിധിയിൽ എന്നും ആനന്ദമുണ്ടെനിക്ക്. എന്റെ യേശുവിന്റെ തിരുസന്നിധിയിൽ എന്നും ആനന്ദമുണ്ടെനിക്ക്. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ
ആശ്വസിക്കും. മാറാ തേറിയിടുമ്പോൾ ആത്മനാഥനവൻ മാർബിൾ ചാരി ഞാൻ ആശ്വസിക്കും. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. എന്റെ ആയുസ്സിൻ ദിനമൊക്കെയും തന്റെ നാമമഹത്വത്തിനായി, എന്റെ ആയുസ്സിൻ ദിനമൊക്കെയും തന്റെ നാമമഹത്വത്തിനായി. ഒരു കൈത്തിരി പോൽ കത്തിയെരിഞ്ഞൊരിക്കൽ തിരുമാർബിൽ മറഞ്ഞിടും ഞാൻ. ഒരു കൈത്തിരി പോൽ കത്തിയെരിഞ്ഞൊരിക്കൽ തിരുമാർബിൽ മറഞ്ഞിടും ഞാൻ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ஹalleluya. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்ற ஆண்டவர் நம்மை ஞாபகப்படுத்துகிறார். கடந்த கால வாழ்க்கையிலே பொறுமை இழந்ததினால் வந்த பாதிப்புகளிலே கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போமா? என் பொறுமை இழந்ததினால் தான் இந்த குடும்பத்தில், வாழ்க்கையில், என் ஈடுபாடுகளில் இந்த வசனம் வந்திருது. கர்த்தாவே என்னை மன்னித்தருளும். கடந்த கால அனுபவங்களில் பொறுமை இழந்த சூழ்நிலைகளை நினைத்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு பொறுமையை நாம் கேட்போமே. ஆனால் வரும் நாட்களிலே பொறுமையிலே கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். பொறுமையை நாம் கேட்கும் பொழுது தடைகள் கர்த்தர் அனுமதிப்பார். அந்த தடைகளை நாம் காணும் பொழுது என் ஆத்திரத்தை நான் அடக்கிக் கொண்டு, என் கோபத்தை அடக்கிக் கொண்டு, என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வசனத்திற்கு இடம் கொடுத்து, பரிசுத்த ஆவிக்கு என் முக்கியத்துவத்தை கொடுத்து, கர்த்தருடைய சித்தம் என்ன, நான் ஈடுபட்டால் முடிவு என்ன, ரட்சிப்பாக முடியுமா, தேவநாமத்துக்கு மகிமையாக இருக்குமா, நான் என்ன செய்யணும், நம்ம இவ்விதமாய் விவேகத்தோடு நிதானத்தோடு கர்த்தருடைய நீடிய பொறுமையை சுதந்திரித்து நாம் செயல்படுவோமே. ஆனால் நாம் ஈடுபடுகிற ஒவ்வொரு பகுதியில் ரட்சிப்பை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நமக்கு ரட்சிப்பாய் மாறும். நாம் கிரீடம் சூட்டுவோம். அநேகர் ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாக கர்த்தரை விரும்புறீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேகருடைய குறைகளிலே நாம் பொறுமையாயிருப்போம். அநேகருடைய தவறுகளிலே நாம் பொறுமையாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஸ்தோத்திரம். நம்முடைய தவறுகளிலே ஆண்டவர் பொறுமையாயிருந்து நம்மை பாதுகாத்து தப்புவித்தாரே, அதை நாம் நினைவு கூர்ந்து அநேகருடைய தவறுகளிலே, குறைகளிலே, இயலாய்மைகளிலே பொறுமையை நாம் பாதுகாத்து அநேகரை ரட்சிப்புக்கு நேரே, மீட்புக்கு நேரே, உன்னதத்துக்கு நேரே ஆமென் உயர்த்துவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, ஒரு நாட்களில் என் பொறுமையின் மூலமாய் அநேகரை ஜீவனுக்குள்ளே நடத்த, ரட்சிப்புக்கு நேரே நடத்த, மீட்புக்கு நேரே நடத்த கிருபை தாரும். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள பொறுமை எனக்கு தாருமையா, கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் ஆராதனை முடிவில் உடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். இக்காலத்து
நெருக்கங்கள், வேதனைகள், நஷ்டங்கள், துக்கங்கள், வியாதிகள் நெருங்கி நிற்கிற அந்த சூழ்நிலைமையில் அநேக ஆமேன் வேதனையான, ஆத்திரமான, கோபதாபமான, ஆமேன் ஆவேசமான சூழ்நிலைகள் நாங்கள் எதிரிடும் பொழுது பொறுமையினால் எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. காலத்துக்கு முன்னே தீர்ப்பு சொல்லாமல் இருக்க கிருபை தருவீராக. எங்களுடைய வாய்ப்பிறப்பு கர்த்தருடைய திவ்ய வார்த்தையாக அமைய நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்க கிருபை செய்யுங்க. எங்கள் பொறுமையினால் அநேக ஆத்மாக்களுடைய ரட்சிப்புக்கு நாங்கள் காரணக்காரராக இருக்கட்டும். எங்களுடைய குடும்பத்தின் நிலைநிற்பு, தலைமுறையின் உயர்வு, சமூகத்தின் சந்திப்பு, உயர்ந்த நற்பண்புகள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதற்கான வாய்ப்பு, உயர்ந்த லக்குகள் அடைவதற்கான நிலைமை எங்களுடைய பொறுமையினால் சாதிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடைசி நாட்களில் உம்முடைய ஜனத்தை பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்க பலப்படுத்துவீராக. அவசரப்படாமல் கர்த்தருடைய பாதபிடத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய சிறகின் நிழலிலே ஒதுங்கி இருந்து ஸ்தோத்திரம் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள உம்முடைய நன்மைகள் பாதுகாப்பை கண்டடைய எங்கள் குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என் கர்த்தர் தூரத்திலும் சமீபத்திலும் அனுக்கிரகம் செய்யுங்க. அவ்விதம் கர்த்தருக்கு காத்திருந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்ப ஒவ்வொருவரையும் கர்த்தர் நாட்கள் எட்டிப்பாய் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. ஸ்தோத்திரம் வெகு சீக்கிரம் வரப்போகிற கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் சற்றும் குறைவில்லாம பூரண கிரியை பொறுமை செய்வதனால் சகல நிலைமையிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு பலனுள்ளவர்களாய் உலகத்தை ஜெயித்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்யும். கர்த்தருடைய நாமத்தில் ஒவ்வொருவரை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இக்காலத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து தொடர்ந்து உறுதிப்படுத்தி நடத்தி திருநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் வழிநடத்துதல், பாதுகாவல், ஐக்கியம் நம் அனைவரோடு நாம் வேண்டிக்கொண்டு ஒவ்வொரு விண்ணப்பத்தோடும் சகல பரிசுத்தவர்களோடும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.